ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி 2025 தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோவாக தான் இது அமைய போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். எனக்கு ரொம்ப வயது அதிகமாகிடுச்சு, என்னால் படிக்க முடியுமா? நான் வேலைக்கு போகிறேன், என்னால் படிக்க முடியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீலாம் படித்தாலும் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து நான் ஜெயிக்க முடியுமா? நான் இன்ன வரையும் பிஜிடிஆர்பிக்குன்னு படிக்கலை, இப்போ தான் முதல்ல எழுத போகிறேன். எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நான் ஜெயிச்சு வர முடியுமா? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்முடைய வெற்றியை தடுக்கிறதுக்காகவே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விடையாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ நீங்கள் இப்படி படிங்க, கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடையலாம். வெற்றி அடைவதை விட டாப் ரேங்க்கில் வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு, எனக்கு வயது அதிகமாகிடுச்சு, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ என்னால் படித்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை சரி செய்கிற வகையில், அதாவது என்னென்னா, ஏற்கனவே ஜெயித்தவங்க, வயது அதிகம், வேலைக்கு போய் தான் ஆகணும், குடும்ப சூழ்நிலை, ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் டாப் ரேங்க்கில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்றத ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க. அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அவங்கள சுற்றியும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் அதிகமாக திணிச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நான் ஜெயித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு அது ஒரு பாசிட்டிவ் தாட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க படிக்கிறத படிச்சுட்டு இருந்தாங்களாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது, படிக்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு அடுத்தது ஓனாக என்ன பண்ணுவாங்களாம், ஹிண்ட்ஸ் எடுப்பாங்களாம். அதை மூடி வச்சுட்டு கண்டினியூட்டியாக என்ன பண்ணுவாங்களாம், ஹிண்ட்ஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்கை பார்த்து கரெக்ட் பண்ணி எழுதிக்குவாங்களாம். ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை ஒரு யூனிட்டுக்கு எடுத்தால் மட்டும் போதாது, ஒரு 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் சொந்தமாக ஓனாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, நான் எப்போ படிக்கிறது அப்படின்னு இருப்பீங்க. ஒரு சில பேர் நான் வேலைக்கு போகிறேன், என்னால் படிக்க முடியலன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க. என்னென்னா, என் கூட வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் அவங்களும் நானும் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே அது ரெண்டும் அவங்க ஒரு டாபிக், இன்றைக்கி இந்த டாபிக் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டா அவங்க 2 பேருமே ஒரே டாபிக் சேமாக படிச்சுட்டு வந்துட்டு பிரேக் டைமில் அதை என்ன பண்ணுவாங்களாம், டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அதிகமான கீ பாயிண்ட்டு எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன இன்றைக்கி படிக்கணுமோ அது ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வேலை செய்யும்போது ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கையில் வச்சுக்கிறது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கீ பாயிண்ட்டை பார்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ வேலை செய்யும்போது இந்த டைமை அவங்க அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது, சும்மா இருக்கும்போதெல்லாம் நம்ம என்னென்ன படித்தோமோ, இன்றைக்கி காலையில் என்ன படிச்சுட்டு வந்தோமோ அதை ரீகால் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வேலை செய்யும்போது நாம் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்னொன்று அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எப்படி ஜெயிச்சாகணும், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், அடுத்து என்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, அடுத்தது முக்கியமாக எனக்குன்னு ஒரு மரியாதை, இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோடு தான் நான் போராடினேன். ஆனால் போராடி நான் டாப் ரேங்க்கில் வருவேன்னு நான் நினைக்கல, ஆனால் வந்துட்டேன். என்னாலேயே நம்ப முடியல. இன்னமும் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், வயது காரணம் இல்லை, வேலை காரணம் இல்லை, நம்மளுடைய உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஊதியம் உண்டு அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தகவலை ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருமே படிப்போம், ஆனால் எல்லாருமே வெற்றி அடைய மாட்டோம். சின்ன சின்ன தவறு இருக்கும், நம்ம செஞ்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கீ பாயிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அதுலேயே முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா,
எது எதெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ அதை வந்து சின்ன சின்ன பேப்பரில் எழுதி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வீட்டில் அதிகமாக உங்களுடைய பெட்ரூமில் கூட ஃபுல்லாக ஒட்டி வச்சிடலாம். நம்ம காலைல எழுந்தால் பார்க்கலாம், நைட்டு தூங்கும்போது பார்க்கலாம், திரும்ப மதியம் பார்க்கலாம். நம்ம பார்க்க 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 அந்த கடினமான டாப்பிக்லாம் நம்மளுடைய மைண்டில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது குருட்டு மனப்பாடம் பண்ணவே கூடாது. நீங்கள் இது வந்து எழுதுறது போட்டித் தேர்வு, எதில் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின்னு. ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, குருட்டு மனப்பாடம் தயவு செய்து பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும். சப்போஸ் ஒரு கீ பாயிண்ட்டு மறக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் இயரு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க அந்த இயரையும் இந்த இயரையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி மைண்டில் நிற்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் அது கஷ்டமான கீ பாயிண்ட்லாம் மைண்டில் நிற்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்படி படிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு யூனிட்டை கவர் பண்ணுங்கள். யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணாலும் இப்போ ஒரு சில யூனிட் உங்களால் கவர் பண்ண முடியல அப்படின்னா எது எது அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் நமக்கு முக்கியமான வேலையே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க, டிக் அடித்து எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது எந்தெந்த அந்த கொஸ்டினில் எந்த யூனிட்டில் நம்ம தப்பு அதிகம் விடுறோமோ அந்த யூனிட்டை திரும்ப என்ன பண்ணுங்கள், ஒரு 2 தடவைன்றது ஒரு 4 தடவை எடுத்து படிங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டினை ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபோர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மன நம்பிக்கையோட மன தைரியத்தோடு இருக்கலாம். நமக்கும் வேலை உறுதி அப்படின்ட்டு. நீங்கள் படிக்கும் பொழுதே ரொம்ப ஸ்லோவாக படித்து ஏதோ ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ செகண்ட் கிரேடு எக்ஸாம் நடந்தது, 1 மார்க்கில் மிஸ் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது அப்படின்னா உங்களுடைய முழு உழைப்பை கொடுங்க. உங்களுக்காக 2 மாதம் கஷ்டப்படுங்க, யாருக்காக வேணாம். நீங்கள் இந்த 2 மாதம் கஷ்டப்பட்டால் உங்களுடைய இந்த சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய குடும்ப நிலையை உயர்த்தலாம், உங்களுடைய நிலையை உயர்த்தலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கான மரியாதையே மாறிடும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தது உங்கள் மேலே நம்பிக்கையை அதிகமாக வைங்க. இதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.